ஹலோ வெல்கம் நம்ம. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை நேர வணக்கம் எல்லோருக்கும். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ பருப்பு வேக போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பாருக்கு பருப்பு பாசி பருப்பு ரெண்டு சேர்த்து. ஏன்னா கூட்டுக்கு வேறு வேணும், அதனால. பருப்பு என்ன டப்பியில் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க? ஆமாம், ரேஷன் பருப்பு தான். போதும். இது பருப்பா? பருப்பு. ஆமாம், முன்னே குட்டியே போட்டது பாசி பருப்பா? பாசி பருப்பு கொஞ்சம். ஆமாம், இந்த ரெண்டு பருப்பும் கலந்து போட்டேன். இது எதுக்கு மம்மி? கூட்டுக்கா? கூட்டுக்கு கொஞ்சம், சாம்பார் கொஞ்சம். கிளஞ்சிட்டு வருவா இல்லை பால் காய்ச்சுவா? கிளஞ்சிட்டு இருந்தாங்க. கிளஞ்சிட்டு இருந்தானே. இது கிளையிறாங்க. இது எத்தனை வாட்டி மம்மி வாஷ் பண்ணணும்? இது ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணணும். இந்த பருப்பு குளக்குளன்னு வருது தண்ணி. நல்ல பருப்புனா இப்படி வராது. இந்த பருப்பில் தண்ணி குளக்குளன்னு வரும். நல்ல பருப்புனா ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் போதுமா? ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் போதும். கடையில் வாங்கிக்கலாம். இது குளக்குளன்னு வருது. பாசி பருப்பு கடையில் தானே வாங்குவீங்க? பாசி பருப்பு வருது. இது இப்போ பருப்பு உள்ளதான் வருது. இந்த டேப் உங்களுக்கு சௌரியமாக இருக்கா? தண்ணி வர்றது மாற்றணும். ஸ்டீல் பைப்பு மாற்றணும். அது பார்க்கவும் நல்லா இருக்கும். இத்தனை வாட்டி கழுவ வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா தூசியாக இருக்கும். குக்கரை அடுப்பில் ஏற்றணும். குக்கரை அடுப்பில் ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றுவோம். மம்மி இன்னைக்கு டே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? இன்னைக்கு 5:10க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. நீ தூங்கிட்ட. நானாவே எழுந்திரிச்சு வந்தேன். நைட்டு லேட்டாக இருந்தனால தூங்கிட்டேன். அப்புறம் இன்னைக்கு டே பிளானிங் மம்மி? இன்னைக்கு டே பிளானிங் என்ன? விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவோம். அஞ்சிடும், 1 நிமிஷத்தில் அஞ்சிடும் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் சீக்கிரம் அவியறதுக்கா மம்மி ஊற்றுறோம்? ஆமாம், குளக்குளன்னு வரும் பருப்பு திக்கா. நல்லா வரும், அதுக்காக. இன்னைக்கு எங்கேயும் போகிற வேலை இல்லை? இன்னைக்கு எங்கேயும் போகிற வேலை இல்லை. வீட்டில் தான். கைப்பிடி, குக்கர் ஹேண்டு. டயர் எடுத்தாச்சு. எடுத்தாச்சு காலையில். இல்லைன்னா அது ஒரு கடுக்க. இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, பொழுதே முடிஞ்சிருச்சு நல்லா. குக்கருக்கு விசில் போட்டாச்சு. இன்னைக்கு என்னென்ன சமைக்கலான்னு இருக்கீங்க மம்மி? இன்னைக்கு அதே கத்திரிக்காய், நல்ல கத்திரிக்காயாக இருக்குது. அது கத்திரிக்காய் சாம்பார். கத்திரிக்காயை போட்டு சாம்பார் வச்சுட்டு, இது சுரக்காய் கூட்டு. அன்னைக்கு சுரக்காய் குழம்பா என்ன வச்சுங்க? சுரக்காய் குழம்பு இன்னைக்கு வைக்கல, இப்போ தான் வைக்கிறேன். சுரக்காய் கூட்டு நல்லது உடம்புக்கு. காய்கறிலாம் நைட்டே நறுக்கிட்டீங்களா? நறுக்கிட்டேன். நீ வர்றதுக்குள்ளே நறுக்கிட்டேன். அப்புறம் மம்மி யார் சேனல் பார்த்தீங்க நைட்டு? அம்மா கை பக்குவமா இல்லை டாக்டரா? டாக்டரும் பார்க்கல. டாக்டர் பீட்ரூட்லாம் குடிக்கக்கூடாதுங்கிறாரு. யார்கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே நைட்டு?
நினப்பு இல்லையே. வேறு பார்த்தீங்கன்னு நினைக்கல. சரி, நேற்று பகலில் நேற்று பகலில் வந்து பகல்லையும் யாரை பார்த்தேன் நினப்புல போய். ஆனால் பார்த்தேன், எதுவும் பார்த்தேன். பாலை கரைச்சிருக்கு எடுத்து ஊற்றுறேன். பாலை கரைச்சியாரு ஆவின்ப்பா. நேற்றுக்கு இன்னைக்கு 11 பாக்கெட் வந்துச்சு. 11 பாக்கெட் நல்லா அகலமாக இருக்கேன். ஆனால் இதுவும் ஒரு டம்ளர் தான் இருக்கும் போல உனக்கு காய்ச்சும் போது. ஒரு டம்ளர் தான் இருக்குங்க. அவர் பால்காரர் சொன்னார் இதில் எங்களுக்கு லாபமே இருக்காது அப்படின்னு. அப்படியா? ஆமாம், ₹1 ₹2 தான் லாபம் பால் பாக்கெட்டில். ஆனால் மீசக்காரருக்கு பால் போடுறவருக்கு எப்படியுமே லாபம். அவருக்கு லாபம் கிடைச்சி தானே அவர் வீடு கட்டிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. பாக்கெட் பாலில் கூட வைக்க முடியாது போல இல்லையா? அவைக்கு குறைச்சி தான் போடுவாங்களா? இவர் சும்மா சொல்கிறார். லாபம் இல்லாமல் எந்த தொழிலும் இருக்காது. ஆமாம், எந்த தொழிலாக இருந்தாலும் கை மாற மாற லாபம் கிடைக்கும். ரொம்ப லாபம் இல்லைங்க. ஆமாம், என்கிட்டேருந்து உனக்கிட்ட வாங்கியில ஒரு வேலை, உனக்கிட்டேருந்து அடுத்தவங்கள்ட்ட போயில அது ஒரு வேலை. அப்பதானே அவனுக்கு லாபம் கிடைக்கும். சும்மா கொடுப்பானா? இல்லைன்னா தொழில் பண்ணுவாங்களா? நீ வேற மெனக்கெட்டு இதை வாங்கி வச்சு அவன் எனக்கு இருக்கனா? பால் காய்ச்சலுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம்னா அதெல்லாம் வரணும். தண்ணி ஊற்றி காய்ச்சற பழக்கம் எப்போலேருந்து கற்றுக்கிட்டீங்க? எந்த பாலாக இருந்தாலும் தண்ணி ஊற்றி தான் காய்ச்சணும். கெட்டியாக காய்ச்சக்கூடாதா? ஏன்? கெட்டியாக குடிக்கக்கூடாது, அதை அனுப்பிடுத்தி கொஞ்சமாக தண்ணி. டீ கடையிலேயும் தண்ணி ஊற்றிடுவாங்களா? தாரணேஷ் வீடு இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் டூர் போகிறாங்க, ட்ரிவேண்டரம் போகிறாங்களாம். காலையிலையா? ஆமாம், இன்னைக்கு காலையில் வேன் வருதான். திருச்சியில் உள்ள ஆடிட்டருக்கு பூரா ஆடிட்டரு அவங்க ஃபேமிலியும், அது மாதிரி தஞ்சாவூரில் உள்ள ஆடிட்டர் ஃபேமிலியும், மதுரையில் உள்ள ஆடிட்டர் ஃபேமிலி 3 வேன் போகுதான். இவங்க போகிறாங்க, இவங்க ஃபேமிலி. ஓகே, ட்ராண்டர் தானே ஏற்கனவே கேரளா தானே போயிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமாம், இவங்க ஆலப்புழா போனாங்க, இப்போ ட்ரிவேண்டரம் போகிறாங்க. இதெல்லாம் பக்கம் பக்கமாக தானே இருக்கும். உலையில் அடிச்சு போடுறாங்க. மம்மிக்கு ஆலப்புழா தெரியுமா? ஆலப்புழா போயிருக்கேன், ட்ரிவேண்டரம் போயிருக்கேன். அங்கே என்ன ஃபேமஸ் தெரியல. ஆலப்புழாவில் ஒன்றும் ஃபேமஸ் இல்லை. ட்ராண்டரத்தில் தானே இது துறைமுகம் இருக்குது, ஜங்ஷன் கப்பல் இதெல்லாம் இருக்கு. நீங்கள் அங்கே கேரளாவில் கப்பல் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ட்ரெயின் ட்ரெயின் ஆல்வாயில் இருக்கு. நீங்கள் இருந்தோம்னா ஆல்வாவா? ஆல்வா, ஆல்வா, பெரம்பாவூர், காலடி. நாங்கள் இருந்தது காரிக்கோடு. இப்பவுமே போரிங்காக தான் இருக்கான் கேரளா. முத்துமினா சொன்னான். அப்படியா? தமிழ்நாடு அளவுக்கு ஒரு இது இல்லை. தமிழ்நாடு நல்ல டெவலப்மெண்ட். வேறு எந்த ஸ்டேட் மம்மி போயிருக்கீங்க? நான் பெங்களூர் போயிருக்கேன். அதான் ஆந்திராவா? கர்நாடகா. கர்நாடகா. அங்கே குளிர் நல்லா இருக்கும் பெங்களூர். பெங்களூரில் சாஃப்ட்வேர்ஸ் கூட
குளிர் அப்பா மழை இதில் இருக்க மாதிரி தான் இருக்கும், பனி இதுதான். ஓசூர் கிட்ட போனாலும் நல்லா இருக்கும் கிளைமேட். நீங்கள் எத்தனை அடி போயிருக்கீங்க? நான் ஒரு 5-6 வாட்டி போயிருக்கேன். நல்ல ஜில்லுன்னு இருக்கும்ல, வேர்க்கவே இருக்காது. 12 மணிக்கு தான் வெயில் வரும். அது ஓசூருக்கு நல்ல கிளைமேட் அப்படி இருக்குமாமா? ஏதோ ஒசூர் இருக்கனால. ஒசூர் பெருசா பெங்களூர் பெருசா? பெங்களூர் ஒசூர் கொஞ்சம் மலை பிரதேசம் மாதிரில. ஆமாம், அதனால அந்த இடம் போகிற வழியே கிருஷ்ணகிரி இதை தாண்டின உடனே அது மலைமலையாக தான் இருக்கும் பாருங்க ரோட்டில். ஆனால் கண்டெய்னர்லாம் நிறைய போகும் சேல்ஸில். கிருஷ்ணகிரி வழியாக தானே போகும். ஆமாம், பெங்களூர் சேலம் ரெண்டும் ஒன்றா பொங்குது வேறு. இதுவும் பொங்கல் போகுது, அதுவும் பொங்கு போகுது, ரெண்டும் சேம் டைம் பொங்கிடும். ஆமாம். இதை சிம்மில் வைக்க அது ஃபஸ்ட்டு பொங்கிட்டாரு. இந்த டம்ளர் கழுவிட்டே இருக்கான். அடுத்த 2வது இவரும் பொங்கிட்டார். இந்த டம்ளர் விளக்கு வைக்கணும். இந்த ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லையா மம்மி? யூஸ் பண்ணுவேனே, எது தோணுதோ அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். இந்த இது தண்ணி முக்க வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு மதியம் வரைக்கும் உள்ளது சாப்பாடு ஹாட் பாக்ஸில் வச்சுருப்பீங்க? நான் தவறில் வச்சுருவேன். எனக்கு சூடாக இருந்தால் பிடிக்காது. ஆறுனாலும் எல்லாருக்கும் சாப்பாடு சூடாக இருந்தால் தானே பிடிக்கும். ஆமாம், எனக்கு என்னமோ அல்சர் இருக்கனால சூடாக இருந்தால் பிடிக்காது. டீக்கான இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், டீத்தூள் போட்டாச்சு. அடுத்து நாட்டு சர்க்கரை போட வேண்டும். நாட்டு சர்க்கரை டப்பியில் அடியில் வச்சு போல. ஆமாம், ரொம்ப அடியில். அதை வாங்கினதுக்கு புதுசு. இது சாமிக்காக, இது நம்மளுக்கு டீக்காக போடலை. நம்மளுக்கா? இல்லை, இது வந்து பால் எடுத்து வைக்கிறவ. அப்புறம் வேணா எதுக்கு ஊற்றிக்கலாம், இல்லைன்னா உரைக்கி ஊற்றுனது கெட்டு போச்சு. அது நல்லாவே இல்லை. இந்த பாக்கெட் பால் உரைக்கி ஊற்றுனேன். சரிவா, சாமி நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துருமா? இங்கே பாருங்க, விளக்கேற்றிட்டேன். விளக்கேற்றியாச்சு. வெளியே இன்னைக்கு வாசம் கம்மியாக வருதுங்க. தெரியலையே, நேற்று தான் இந்த முழுகுனேன். அதனால மறுபடியும் புதுசுலேருந்து வரணும். ஆமாம், சாம்பிராணி இன்னைக்கு போட்டால் சாயந்தரம் வாசம் கூட. இப்போ போடலாம். இப்போ போட்டால் அதுக்கெல்லாம் பண்ணோம்னா நேரம் ஆயிடும். சாயந்தரம் தான் போட்டுறணும். கடவுளே, எல்லாரையும் நல்லபடியாக வச்சுங்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுங்க கடவுளே. சரிப்பா, இங்கே விளக்குறாங்க கைஸ். இங்கே ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ்? தாளிக்கிற பற்றி டிஸ்டர்பன்ஸ். எடுக்கிறேன். தட்டு திரி தட்டு இடையில ஒரு நாள் மாற்றினீங்க, அப்புறம் கண்டினியூ பண்ணீங்களா? எந்த தட்டு? இந்த திரி வச்சுருக்கு, தீபம் வச்சுருக்கு. இல்லை, எந்த தட்டு தான் எப்போவுமே இடையில ஒரு நாள் மாற்றினீங்கல்ல, புளி தட்டை? இல்லை இல்லை, இதே தான் எப்போ. தாரணைக்கு இப்படி தொட்டு கும்பிட சொன்னோம்னா சுட்டுக்கிட்டுருவேன் கோயிலில். ஏன்?
அப்படியே கையை அப்படியே இதில் வைப்பேன். இதில் இப்போ நம்மளா இருந்தால் எந்த அளவு கொண்டு போய் கும்பிடணும்னு தெரியும். அப்படியே சின்ன பிள்ளைல அப்படியே வைப்பேன். பாவம் சுட்டுப்படும் சுட்டுப்படும். சின்ன பிள்ளைய தானே. நிறைய பேர் இந்த கோயிலில் நேர்த்திக்கடன் பண்ணுற அளவு தீச்சட்டி எடுக்க அது கடுமையான நேர்த்திக்கடன்லாம் அதெல்லாம் அவங்க கஷ்டம் தானே. இல்லை அது சாமிக்குன்னு பண்ணல அந்த கஷ்டம் தெரியாது. அக்னியில் இறங்கி நடந்து ஓடுறாரு பாரு, அந்த நேரம் சாமியோட இதுதான். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. காலு கை நம்மளுக்கு இத்தனோண்டு சூடு போடுறதுக்கே வலிக்குதுல்ல. ஆமாம், சாமிக்காக வேண்டியது. அப்புறம் இந்த தோல்லெல்லாம் அழகு குத்திக்கிறாங்கல்ல. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப கடினம் அப்பா. தோல் அழகு குத்திக்கிறதுலாம் கடினம். அது என்ன பால் காவடி, இந்த காவடி, அந்த காவடின்னு சொல்லி முதுகில் குத்திக்கிட்டு பரப்பா குத்திக்கிட்டு அதுல தேர் இழுக்கிறாங்க, என்னென்ன பண்றாங்க. அதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்னே தெரியல. கடவுளோட கிருபை. ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம அதுக்கப்புறம் வெறும் துண்ணாறு தான் வைப்பாங்க, மருந்து கூட வைக்க மாட்டாங்க. அதை எடுத்ததுக்கு அப்புறம் வெறும் துண்ணாறு மட்டும்தான் அமுக்கி விடுவாங்க. அந்த இதுல அந்த விபூதி இல்லைன்னா காயுது. அதெல்லாம் அதிசயம் என்ன, உண்மையில சிந்திக்கத்தக்கது. ரத்தமும் வராது, ஒரு சக்தி. ரத்தமும் வராதுல்ல மம்மி. ரத்தம் ஃபர்ஸ்ட் உள்ள நுழைக்கையில வரும், அதுக்கப்புறம் எல்லாம் வராது. விபூதி எதை வச்சு அமுக்கி விடுறாங்க. எது எதுல மம்மி எடுப்பாங்க? வாயில அழகு, வாயில இந்த அழகு குத்துவாங்க, முதுகுல குத்தி தேர் இழுக்கிறாங்க. தோலை அந்த தோல் பறித்து பெரிய தேரை இழுத்துக்காங்குது. எப்படின்னு இதில் அதெல்லாம் ரொம்ப கடினம். காவடியெல்லாம் நீங்க எங்க பார்த்துருக்கீங்க? இங்கே சத்திரங்கோயிலுக்கு இழுத்துக்கிட்டு வருவாங்க. அங்கே விளங்கம்மன் கோவிலேருந்து சத்திரங்கோயிலுக்கு. நீ பார்த்தது இல்லையா? அது பார்த்துருக்கேன். அது எந்த இது வேண்டுதலுக்கா மம்மி? சிவன் ராத்திரிக்கு. அது என்ன வேண்டுதலுக்குன்னு தெரியல. சிவன் ராத்திரி டயத்துல தான் காவடி போவோம். பால்குடம், காவடி எல்லாம். ஓ, அது அவங்களுக்கு புண்ணு காஞ்சிரும். காஞ்சிரும். அதனால தானே வருஷம் எடுக்கிறாங்க. அதே ஆள் தானே அடுத்த வருஷமும் எடுக்கிறாரு. ஆனா அதெல்லாம் சாமி கிருபை. உண்மையில பெரிய விஷயம் இது. நம்மளுக்கு கஷ்டம் வந்தா ஒரு சில நேரத்துல சாமி தான் நினைச்சுக்கணும். ஆமா, சாமி தான் நினைக்கணும், வேற வழி. திடீர்னு ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கோம், மலையில இறக்கணும் பண்ணணும்னா கஷ்டம். அப்போ ஏதாவது ஒரு தெய்வம், நம்ம குலதெய்வம் வந்து காப்பாற்றிடும். குலதெய்வம் அந்த சமயத்துக்கு வந்து காப்பாற்றுறது தான் குலதெய்வம். எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதை சொல்லியிருக்கேன் நான் தெரியல. என்னன்னாக்க, நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைலாம் சின்ன பிள்ளை கொஞ்சம். அப்போவே நான் குலதெய்வம் கோயிலுக்கு போவேன். போனாக்க என்னன்னாக்கா, எங்கள் வீட்டுக்கு இந்த ஜோசின்னு சொல்கிறவங்க, இந்த குடும்பக்காரங்க மாதிரி வந்தாங்க 2 பேர். வந்தாக்கா அவங்க வந்து உள்ள வந்து சொன்னாங்க. சொல்லிட்டு ஏதோ பணம் ஏதோ 1000 ரூபா தாங்க, ஏதோ பண்றேன், எல்லாம் நல்லா வந்துடும் அப்படி இப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பணம் தாரேன்னு சொல்லிட்டு நான் உள்ள போய் எடுத்துட்டு வர்றதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அவங்க நின்னதை பார்த்து வெளியேறது பைக்கில் ஒரு ஆள் போறாரு நம்ம வீட்டுக்கிட்ட. யார்? அந்த இவன் தான் போனேன், செல்வம் புருஷன். அவன் பார்த்து இவங்களை வெளியே இருந்து நம்ம கதவுக்குள்ள பார்த்து, வெளியே போங்கடா, முதல்ல வெளியே போங்கடா, இங்கே நிற்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதட்டிட்டு போயிட்டேன். வீட்டிலும் பயந்துக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. அப்புறம் தான் நான் நினச்சேன், அது வந்து வேற யாரும் இல்லை, நம்ம குலதெய்வம் தான் அப்படின்னு. அவங்கள்ட்ட நம்ம பணம் கொடுத்து எதுவும் பண்ண சொல்லியிருந்தா வேற ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. என்ன எந்த சாமி ஒன்றுமோ அன்னைக்கு நம்ம குலதெய்வம் தான் அன்னைக்கு அந்த ஆளா வந்து சொன்னது. அவன் அப்படி ஒரு நல்லவன் கிடையாது சொன்னவனும். ஆனா அவன் மூலமா குலதெய்வனும் நமக்கு வந்து காட்டியிருக்கு. நான் அன்னையிலேருந்தே ரொம்ப உணர்ந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், குலதெய்வத்தோட அருள். நம்மளுக்கு கஷ்டம் வரையில குலதெய்வம் நம்மளை வந்து எப்படி காப்பாத்துதுங்கிற, ஏதோ ஒரு ரூபத்துல கொண்டாந்து காப்பாத்துது. அப்படி கையெல்லாம் சிலுக்குது அப்படியே. அவங்கள்ட்ட அப்படி சொன்னாதான் அவங்க போவாங்கன்னு அவன் மிரட்டுறேன். அதுக்கப்புறம் ஓடிட்டாங்க, எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க அவங்க 2 பயில்களும். 2 பயிலுங்க. குடியிருப்புக்காரர்லாம் நம்பவே கூடாது.
ஆனால் இப்போவும் வராங்க மம்மி. இப்பவும் வராங்க. ஆனால் இங்கிட்ட ரொம்ப காணும், இந்த பக்கம் காணும். அவங்க மந்திரம் பண்ணுறோம்னு சொல்லி வேற ஏதாவது பண்ணிவிட்டு நம்ம நைட்டு நம்மளை அவங்க பின்னாடியே வர வச்சுருவாங்க. அப்படிலாம் பண்ணுவாங்க. ஏன் அவங்க மந்திரத்திலேவா? ஆமாம், நம்மகிட்ட இருக்க பொருள் இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக வேண்டிட்டு அவங்க பின்னாடியே போனோம்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம ரோட்டில் நிற்க வேண்டியது. சோறு நேற்று என்னமோ தண்ணி அப்படியே சுற்றி போச்சு, ஏன்னே தெரியல. ஆமாம், குழம்பு எனக்கு சொதன்னு இருந்துச்சு. அதே நேற்றுக்கு அப்படியே தான் சாப்பிட்டேன், நானும் சோறு சாப்பிட்டேன். தண்ணி சுற்றி போச்சு. உங்களுக்கு கட்டும் போது தெரிஞ்சா இல்லையா? கட்டும் போது தெரிஞ்சிச்சு. அது ஏன் இதுலேயும் நல்லா தண்ணி கொதிக்க விட்டுதான் போடுறேன். என்ன ரீசன்னே தெரியல. தண்ணி வாக இல்லை என்னன்னு தெரியல. வலிக்கணும். இது என்ன சொரக்காய்? இது சொரக்காயா? ஆமாம், ஊற வச்சிருக்கீங்க. அதை எங்கிட்ட பண்ணணும்னா ஊற வச்சிக்கல. இந்த பண்ணணும். இந்த பருப்பு பார்ப்போம். பருப்பு இன்னும் கொஞ்சம் அவியணும். அது தறிக்க விடையில வந்துடும்ல. ஆமாம், அது வேறு எதுலையாவது ஊற்றிவிட்டு. திரும்ப அதுக்கு வேணும் மம்மி. சொரக்காய் போடுவோம். நம்மளை அப்புறம் ஒரு தடவை இந்த காரில் வரையில் காப்பாற்றுச்சுல இப்போ லேனா விளக்குக்கிட்ட. ஆமாம், நம்ம வாடு இங்கிட்ட வந்து. ஆமாம், ஆக்சிடென்ட் ஆனது. இன்னொருத்தர் வந்தவர் அவர் வந்து வளைச்சிட்டார். வளைக்கலைன்னா அவ்வளோதான், அடி ஆயிடும். அப்போ இங்கே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வரையில் ஃபஸ்ட்டு வண்டி வாங்கின புதுசில் நாங்கள் சைடில் வண்டி வர்றதை பார்க்கவே இல்லை, பார்க்காம வந்துட்டோம். அது பைபாஸு. ஆமாம், பைபாஸ் ரோடு. அந்த இடத்துலையும் குலதெய்வம் வந்து நமக்கு அந்த நிமிஷம் வந்து காப்பாற்றுறது. நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா அடுத்தவங்களை கேர்ஃபுல் ஆகிக்கணும். ஆமாம், அது பரவாயில்ல இல்லை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், 2 பேருமே கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம்னா போய் முட்டிடும். ஒன்றும் பண்ண முடியாது, போய் முட்டிடும். பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதிலே போட்டிக்கலாம். நேற்று ஒரு சேனல் சாயந்தரமா பார்த்தேன். ரொம்ப சின்ன பிள்ளை, இப்போதான் 15-16 வயசு இருக்கும். அவங்க அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையான்னு நினைச்சிடல. அம்மா நல்லா தான் இருக்கு. ஆனா பொண்ணு தான் எல்லா வேலையும் பார்க்க சொல்லுது. மகளை சூப்பரா சமைக்குதுப்பா. வீடியோவுக்கு சூப்பரா சமைக்குது. எப்படி உடனே சூப்பர்னு சொல்றீங்க? அது நிறைய சேனல் பார்த்தேன். அது அவ்வளோ லேக் கணக்கில் போகுது. எல்லாரும் தங்கம்னு கமெண்ட் போட்டிருக்காரு. செல்ல தங்கம் சூப்பராக பண்ணுறப்பா. இந்த காலத்து பிள்ளைய யாரும் அடுப்புக்கிட்ட வரவே யோசிக்கிங்க. நீ வந்து அவ்வளோ நல்லா சமைக்கிறப்பா. எல்லாருக்கும் சேர்த்து சமைக்குது. அப்பா தங்கச்சி எல்லாத்துக்கும். அது தியாகமா. அம்மா உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல. நான் ஃபுல்லாக அவங்களோட வீடியோ பார்க்கல. ஆனால் இந்த பிள்ளை தான் சமைக்குது. கத்திரிக்காய் கவரில் வச்சுருந்தீங்களா? கத்திரிக்காய் நறுக்கணும். என்னென்ன சமையல் சமைச்சாங்க அந்த பிள்ளைய? டெய்லி என்னென்னவோ சப்பாத்தி போடுது, என்னென்னவோ பண்ணுது, பிரியாணி போடுது, எல்லாமே சமைக்குது. சூப்பராக பண்ணுது. அவங்க சேனல் நேமு என்னமோ போட்டுருந்துச்சு. சேனல் நேம் எல்லாம் நினைப்பு வச்சுக்க முடியல. சின்ன மாதிரி தான் நினைப்பு வச்சுக்கலாம். ஆமா, வாடிக்கை பார்க்குறாங்க. அவங்க சேனலுக்கெல்லாம் ஏதோ ஒரு நன்மை வைக்கிறாங்க. நம்மள மாதிரி தமிழ் பேரே வைக்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பெயர் வைக்கிறாங்க. அதனால அது இதுங்க முடியல. இந்த டாக்டரே என்னமோ ஹெச்ஜே ஹார்ட்ஸ் என்னமோ டிவி ஒஃபிஷியலும் என்னமோ போட்டிருக்காரு.
வாயில் நுழையிற மாதிரி சேனலில் இருந்தால் சொல்லலாம். ஆமாம், ஏசியில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்து வேலை பார்த்தா இப்படி ஊற்றாது, கொஞ்சம் உடம்பு கூலிங் ஆயிடுது. நேற்று நைட்டு நான் கொஞ்ச நேரம் ஏசியில் இருந்துட்டு வந்து வேலை பார்த்தது எனக்கு நல்லா இருந்துச்சு. சத்த நேரம் உட்காந்து வந்து வேலை பார்க்கணும். கத்திரிக்காய் ஃபுல்லாக நறுக்கிட்டியா? எத்தனை மீன் நறுக்கிறீங்க கத்திரிக்காய்? இந்த நறுக்கிட்டேன். போதும், இருக்குமே இல்லையா? போதும். ஆனால் ஒரு கத்திரிக்காயை போட்டு வச்சோம்னா வேஸ்ட்டாக போயிடும். அதை சமைச்சிக்குவோம். பொருள்லாம் எல்லாத்தையும் சேர்த்து சமைச்சிடும். ஆமாம், அந்த கத்திரிக்காய் ஃபீல் பண்ணும்ல, என்ன எண்ணெய் மட்டும் விட்டுட்டு ஆகாது. இப்போ நம்மளும் அதான் யோசிச்சு பாருங்க, கல்யாணக்கார வீட்டில் எல்லாருக்கும் பை கொடுத்துட்டு நம்மளுக்கு கொடுக்கலன்னு கேட்போம். என்னடா நம்மளுக்கு மட்டும் பை கொடுக்கல, சரி கிளம்புறேன் பை கொடுக்குற வரைக்கும் அதை கிடைக்கும். அது மாதிரி ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்க. ஆக அவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது வாங்கணுமே, எப்படி கேட்டு வாங்கலாம்? சரி, டீ சாப்பிடுவோமா? அப்புறம் வந்த உடனே சோறு கவுக்கணும். போய் சோறு இதாக போயிடாம கவுக்கணும் ஒழுங்கா. சரி வாங்க, டீ சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டீ ரெடி ஆயிடுச்சு, வாங்க டீ சாப்பிடலாம். டீ ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு சுட சுட சாதம், கத்திரிக்காய் சாம்பார், சுரக்காய் கூட்டு. காலையில் டிஃபனுக்கு வந்து இது ரவை உப்புமா, தக்காளி போட்டு செஞ்ச ரவை உப்புமா. இது மாதிரி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட இது சாம்பார். இந்த சாம்பார் ஃப்ரெண்ட்ஸா இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.